வணக்கம். கட்டான உடல் அழகி, காந்தரவ கண்ணழகி, திட்டாக பறந்து வரும் சொற்க வைக்கும் சொல்லழகி, பார்க்கும் பார்வை பரவசம் ஊட்டும், பேசும் வார்த்தையில் போதை உண்டாக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சத்திய நாட்டில் மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கட்சியில என பெயர் பெற்று தீரம் சிறப்புட வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு என் பொண்ணான காலை எடுத்து 8 மணிக்கெல்லாம் வச்சுட்டேன். இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களா எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை பார்க்க மேல வாழவே முடியாது. இருந்தாலும் இன்னைக்கு ஆம்பளைய பார்க்காம இருக்கவே முடியாதுங்க. யாராச்சும் வரீங்களா? மாமா வரியா? மாமா நடிக்கிற மாமா சரி சரி. ஆமா, இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் நம்ம இருந்தா அடுப்பு எரியவே எரியாது. ஆனாலும் யாரோ வருமா தெரிகிறது. அது யார் என்று பார்க்க வேண்டும். பார்க்கலாம். ஏதோ ஒரு பாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களால இப்ப வழி கேட்கலாம். போராளே போராளே என்னது? அது எனக்கு தெரியலையே. ஹலோ மேடம். என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் 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 கச்சிலை. 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 ஆமா. ஸ்வீட். அப்படியா? சரி, எனக்கு கேட்டீங்கல்ல, வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம். யுவர் நேம்? மை நேம் இஸ் ஒசாமா பிள்ளேடு. என்னது? ஒசாமா பிள்ளேடு. ஒசாமா பிள்ளேடு. நல்ல பேர் போடுறீங்களா? அமெரிக்கா மலையிலிருந்து வருகிறேன். என்னது? எங்கிருந்து வரீங்க? அமெரிக்காவில் டோராபுரா மலை. அப்படியா? போலீஸ் தொல்லை அதிகமா இருக்குது. அதனால இதான் ஆம்பாக்கம் வந்திருக்கிறேன். ஆம்பாக்கம் வந்திருக்கீங்க.
ஆபீஸையே பார்த்தது கிடையாதா? இல்லங்க 1050 ரூபா சொல்றீங்க இல்ல எதுக்கு வந்து தெரிஞ்சா? எதற்காக? கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன். நானும் ஊருக்கு புதுசு. ஊருக்கு புதுசா? கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. தெரியல. உங்களுக்கு தெரியுமா மேடம்? ஆமா. பரவடிச்சாரு கேட்டீங்களா? இல்ல யாரையுமே கேட்கல. அப்படியா? அப்படினா நீங்க வரையறதுக்கு தான் கரெக்டா வந்திருக்கீங்க. அப்படினா இதாங்க கரண்ட் ஆபீஸ். ஓ மை காட். கரண்ட் ஆபீஸ் இதுதானா? ஆமாங்க. நான் கரண்ட் பில்ல இங்க தான் கட்டணும். கரண்ட் பில்ல இங்க தாங்க கட்டணும். கவுண்டர் இது உள்ள தான் இருக்குதா? கவுண்டர் இது உள்ள தான் இருக்கு. கவுண்டர் உள்ள கை வச்சா கை மாட்டிக்காதா? மாட்டாதுங்க. சரி பாப்பா. சரி. ஆமா. நீங்க வேற அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க. உங்களை வந்து நிக்க வச்சு பேசக்கூடாதுங்க. இல்ல வேணாங்க. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். எங்க நிக்கிறீங்க? வேணாங்க. எங்க போறீங்க? அதிகமா நான் லைன்ல நிக்கிறேன். ஏங்க நீங்க கவுண்டர் மட்டும் காட்டுங்க. அத ரெண்டு சொல்லி போயிடுறேன். ஏடிஎம் கார்டு. அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க பாருங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமரே நீங்க தாங்க. கஸ்டமரா? 1050 ரூபா. ஏங்க அப்படி சொல்றீங்க? பாருங்க எனக்கு ஒரு சந்தேகம். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் என்னங்க மேலெல்லாம் கை வச்சு பேசுறீங்க? எந்த ஆபீஸ்ல வைக்க மாட்டாங்க. நீங்க வைக்கிறீங்க. என்னவோ நடக்க போகுது. அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆமா இங்க வாங்க. அமருங்க. ஆமாங்க. எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க? அதுவா எனக்கு என்னவோ சந்தேகமா வைக்குது. ஆமா இன்னைக்கு தொலைந்து வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? பூஸ்ட் சாப்பிடுறீங்களா? இல்லனா மிரண்டா சாப்பிடுறீங்களா? ஐயோ நீ கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேம்மா. எந்த ஆபீஸ்ல மறண்டாலாம் கொடுப்பாங்க? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருக்கு ஆம்பளைங்களா இருப்பாங்க. ஆமா மடமடன்னு கம்ப ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படியே ஏறுவீங்க? பாவாடை சிக்காதா? நாங்க கம்ப ஏறக்கூடிய பெண் கிடையாதுங்க. லேப்டாப் தட்டக்கூடிய பெண்கள். நல்லா தட்டுவீங்களா? நல்லா தட்டி போனி எழுப்புற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. சரிங்க. ஏங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிற வெயில்ல எதனா சில்லுன்னு கொடுங்க. பார்த்தா நீங்க பயப்படாதீங்க.
ஆமா பரவாயில்ல, சரிங்க. ஆமா ஏங்க, இல்ல, இது சாப்பிட்டு வந்து கிளிமா மாதிரி இருக்குது எனக்கு. ஏன் அதுனா ஒரு சின்ன அப்படி அது குடிக்க சாப்பிட்டீங்கல்ல அதான் ஆமா நீ அக்கதைங்க அது மட்டும் கிடையாது முடியலங்க. எப்படி தெரியுமா இருக்கீங்க அவதாரம் கமலஹாசன் நடிச்சாரு ஆமா தசாவதாரம். அந்த படத்துல வர உலக நாயகன் கமலஹாசன் ஆமாங்க தசாவதாரம் படம் நடிக்க இந்த கண்ணாடி என்கிட்ட களவாங்கி போனார். என்ன சொல்றீங்க உண்மையாவா அதனாலதான் அந்த படமே வெற்றி ஆச்சு. அப்படியாங்க இருக்குங்க ஆமா அவங்க காட்டுங்க. பவுட்ரா அது இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் ஓபன் ஆகலங்க நம்ம open ஆ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஓபன் ஆகிடும் ஆமா அது வந்து சும்மா இருப்பீங்க என்ன பண்ண போறீங்க? 10 பேர் வந்திருக்கீங்க ரேடியோல பாட்டு போடட்டுமாங்க சரிங்க, வந்த கலக்கத்துல ஒரு பாட்டு ஒன்று போடுங்க. ஐயோ இந்த நேரம் கொஞ்சம் தாங்க கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் இல்லையா? ஆமாங்க சரிங்க, நீங்களாவது பாடுங்க. நான் பாடட்டுமா எனக்கு ராக்கோழி கூவையிலே என்
கிளாஸ் கண்ணாடி ஏன் 1050 ரூபாய் பணம் போயிட்டாவா? சரி கொண்டாட்டி ஏறி வேலைக்கு போயிட்டு தந்து கொடுத்தா பணம் டச் பண்ண கூடாது. 1050 ரூபாய் கொடுத்துக்கிறேன். என்னது வெள்ளி கொடுங்க வீட்டுக்கு போயிருப்பான். பில்லு தானே என் பொண்டாட்டி மட்டும் தான் இருப்பான். நானே ஏறிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கம்பத்துல ஏறிட்டு இருப்பேன். நான் பில்லு ஒண்ணு கொடுத்துட்டுமா? மேடம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா தரேன்டா. அதை நம்பித்தான் வாழறேன் மேடம். அப்படியா? பில்லு கொடுக்கட்டுமா? ஒரு மாதிரியா சொல்றீங்க, ஒரு மாதிரியா நடக்குது. உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி. சரி உனக்கு பில்லு தானே? இது எந்த இடம் மேடம்? நான் யார் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இது கரெக்ட் ஆபீஸ் தானே? இதுதானே கவுண்டர்? நான் யார் தெரியுமா? நான் யாரு என்னன்னு தெரியாமலேயே எதிர்த்து வந்து 1050 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டேன். நான் யார் தெரியுமா? காத்திருந்தால் தான், இல்லை என்றால் சி தாசி. தாசியா? ஆமாண்டா. தாசினா செவடியா தானே? அப்ப 1050 ரூபாய் எடுத்துக்கிட்டு செவடியா வீட்டுக்கா வந்த? என் பணம் போயிட்டாவா? மேடம் மேடம் செவடியா மேடம், செவடியா மேடம், செவடியா மேடம், செவடியா மேடம், செவடியா மேடம். சரி உனக்கு என்ன வேணும்? பணம். பணமா? இல்லன்னா பில்லு. சுடுகாட்டுக்கு போன பணமோ இந்த தாசி கிட்ட வந்த பணமோ போன மாதிரிதான். போனது போனதுதான், கிடைக்காது. நான் கூட வாங்காத போற மாதிரி இல்லை. என்ன பண்ண போற? பணம் வாங்காத போற மாதிரி இல்லை. அப்ப இங்க எதாவது போறியா? போட்டாட்டு தொடர்பு கட்டியது அடிப்பேன். அப்படின்னா அவன் முகத்தை பார்க்க முடியல என்னால. அவ்வளவு பயமா உனக்கு? எவ்வளவு இருந்தாலும் உன் முகத்தையே பார்த்து நடக்கிறேன். சரி என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும்? என்ன பார்த்து சொல்லலாமா? நான் யாருடா? தேவருக்கெல்லாம் அடியாள்றேன் நானு. எல்லாருக்கும் செய்யறேன். 1050 ரூபாய் எத்தனையோ பேர் தரிசனம் காட்டுனா அம்மா நானு. பார்த்தாங்களா? ஆமா. மூணு சட்டை பார்த்தாங்களா? பாப்பாங்கடா. அகல்ல கிரிய போட்டு நெய்ய சொட்டு சரி சரி. ஆமா இல்ல வேணும். ஆமா மேடம். அவன் கேக்குறான். அவங்க கட்டல அடி அதுக்கு பார்த்துக்கிறாங்க. சரி பில்லு தானே கொடுங்க மேடம். கொடுக்கட்டுமா? எப்படி தெரியுமா? திறக்கணும் பில்லு கொடுக்கணும்.
பாருடா இதை எடுத்துக்கிட்டே அப்படியே தெரிஞ்சிரும் 1050 கோயிந்தா கோயிந்தா ஓ சீனிவாச கோதண்டராம என் பணம் போயிட்டாவா? ஆமாடா பணம் இல்லாத போன என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டா. அதுக்கு என்ன பண்ண ஆகையால் ஆகையால் எதனா ஒரு வேலை போட்டு கொடு. வேலையா எப்படியா வீட்டுல என்ன வேலை இருக்க போகுது? ஏண்டா எந்த வேலை செய்வியா என்ன செய்வான்? செய்வான். நான் கொடுக்கணும் வேலை நான் செய்வான். நல்லா தான் செய்வான். என்ன செய்வேன் நல்லா தான் செய்வான். என்ன செய்வேன் வேலை தான் செய்வான். நான் என்ன வேலை என்ன வேலை வேலை தான் செய்வான். ஏண்டா நான் கொடுக்கணும் உனக்கு வேலை என்ன வேலை செய்யற? என்ன வேலை தெரியுமா யாரும் பிடிக்கல. நான் தான் பிடிக்க முடிச்சேன். அப்படியா சரி சரி ஆமா என்னதான் இருந்தாலும் 1000 ரூபாய் மட்டும் நான் வாங்கிட்டேன் அதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கொடுத்து சொல்றேன் என்ன வேலை? என்ன வேலை தெரியுமா உனக்கு என்ன வேலை இருக்க போகுது ஆணி திரும்ப என் வீட்டு தேடி எத்தனையோ ஆம்பளைங்க வருவானுங்க வருவாங்க வருவாங்க. ஆமாண்டா பூவோட பூ வாய் கஷ்டம் நீ என் சமாளி கை கஷ்டம் நீ சமாளிப்ப. ஆமாண்டா அதெல்லாம் உன்னை கேட்கலடா இங்க பாரு நிறைய ஆம்பளைங்க வருவாங்க வருவாங்க. சமாளிக்க முடியல சமாளிக்க முடியல. அதனால ஆகையால் வர ஒவ்வொரு ஆம்பளையும் லைன்ல நிக்க வச்சு டோக்கன் போட்டு உள்ள அனுப்பணும் அதுக்கு அந்த வேலைக்கு பெயர் என்ன தெரியுமா என்ன பேருமா? அதுக்கு பேர் தான் டாபூர் வேலை அது மட்டும் தெரியுமா? டாபூர் மாமா வேலை மாமா வேலை. ஆமா நான் வந்த வேலைன்னா நான் போட்ட அந்த பேண்ட்னா என் கூட பேசுனா ஜாபூர் மாமா வேலை. அவன் எவ்வளவோ கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவையான அந்த ஜாபூர் அம்மா நான் ஒரு ஜாபூருங்க. நீ ஒரு டாபுருதான். பணம் கட்டிட்டு வயிற்று அடிச்சிருக்கிற ஆ, யார் ஏட்டா? நான் தான் ஏட்டா. ஏய், நான் ஏன் அந்த வேலை செய்ய போறேன்? நான் ஒரு நீ ஒரு டாபுருதான். என்னன்ற பாடுறான் என்ன பாட்டு நல்லா தாத்தா
வேலை கொடுத்துக்கிறேன். ஆமா நகத்துல மண்ணு போடாத வேலை இந்த டாபர் மாமா வேலை மட்டும்தான். 50 ரூபாய் வச்சுக்கிறேன். உன் ரேட் என்னன்னு சொல்லு. ஏண்டா இந்த மாமா ஓகேவா பாரு. ஆமாடா இந்த ஆம்பகம் கிராமத்துல ரோட்டு என்னன்னு தெரியல. ஆம்பாக்கம் கிராமத்துல உன் ரேட் என்னன்னு சொல்லு. யாருன்னா வராங்க ரெடியா இருக்கு பாரு. சரிடா ரேட் என்ன தெரியுமா? அவர் வராராம். செல்ஃப் எடுக்காது. சரி தெரியுமாடா? பட்டி தாகாதகிற கைதொந்தகிற பட்டு புடவைய தொட்டா 1000 பக்கத்துல வந்து படுத்தா 2000 ரூபாடா. 2000 ரூபாய். ஆமா இந்த ரேட்டு என்ன தெரியுமா? ஒல்லி ஒல்லி நாலாயிரம்